ஓம் சரவணபவ. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி சொர்ணலக்ஷ்மி பேசுகிறேன். இந்த பதிவு சனிப்பெயர்ச்சி பலன்கள். சனி பயிற்சி ஆகிறதுனால என்னென்ன ராசிக்காரர்கள் ஒரு மகத்தான வாழ்க்கையை ஃபேஸ் பண்ண போகிறாங்க, சந்திக்க போகிறாங்க, எந்தெந்த ராசிகளுக்கு ஒரு சிறப்பான மாற்றங்கள் இந்த காலகட்டம். சனீஸ்வர பகவான் ஒவ்வொரு ராசியையும் கடப்பதற்கு 2.5 வருடங்கள் எடுத்துக்குவார். அந்த காலகட்டங்களை எப்படி இவர் பலன் கொடுக்க போகிறாரு. ஏன்னா சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் அப்படின்னு ஒரு சொல் வேற கேட்டிருக்கிறோம். எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னா, சனி ஸ்லோவான கிரகமாச்சம்மா, அப்புறம் கொடுத்தால் தடுப்பவர் எவர்னு வேற இங்கே ஒரு கேள்வி தொக்கி நிற்கிதே அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, சனி ஸ்லோவான கிரகம்தான். ஆனால் அவர் 10-11 காலச்சக்கரத்தின் 2 வீட்டுக்கு சொந்தக்காரர். 10 என்பது நம்மளுக்கு அது ஒரு ஸ்திர ராசி, ஒரு வலிமை நிறைந்த ஒரு கடினமான பாறை ராசி. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ அந்த இடத்துல நம்ம கடுமையான உழைப்பை போடும்போது சூறாவளி காற்றுன்னு சொல்லக்கூடிய ஒரு காற்று ராசி லாபஸ்தானம் நிற்கிது. அப்போ லாபம் நிச்சயம் உண்டு. கஷ்டப்பட்டு உன் உடம்பில் இருக்கக்கூடிய வியர்வை வெளிவரும் பொழுது உனக்கு லாபம் அதிர்ஷ்ட காத்தாக உங்களுக்கு அடிக்கும் அப்படின்னு நம்மளுக்கு ஜோதிட விதிகளே நம்மளுக்கு அழகாக சொல்லிடும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி நல்ல சிறப்பான சனிப்பெயர்ச்சி. நம்மளுக்கு காற்று ராசிக்கு கும்ப ராசி மூல திரிகோண பலம் அடைவார். அந்த ராசிக்கு வரக்கூடிய சனீஸ்வர பகவான் என்னென்ன ராசிகளுக்கு எப்படிலாம் சிறப்பாக கொடுக்குறாரு அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு 6 ராசிக்கு அட்டகாசமான பலன்களை அவர் அள்ளி தர காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். மிதுன ராசி லக்னக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி கொடுக்க போகும் அதிரடி மாற்றம் திருப்பங்கள் என்ன அப்படின்னா, மிதுனம் மிளிரும் அப்படின்னு சொல்லலாம். இது வரைக்கும் அஷ்டம சனியை அடித்து நொறுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். 9ஆம் இடத்துக்கு வர பாக்கிய சனி 9இல் அமர்ந்து கொண்டு உங்களுக்கு பாக்கியங்களை நான் தருவதற்கு ரெடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ரொம்ப சிறப்பாக செயல்பட போகிறாரு. ஏற்கனவே குருவினுடைய பார்வையும் உங்களுக்கு எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றி. குலதெய்வத்தோட அருளை சாமி வணங்கினேன், இந்த சாமி எனக்கு முழுமையான பலனை கொடுக்கலையன்றவங்களுக்குலாம் இப்போ சிறப்பான பலன்களை தருவார். நம்மளுடைய தொழில் ஸ்தானம் நம்ம 6ஆம் இடத்தை பார்ப்பார் அவருடைய 10ஆம் பார்வையால். வேலையே இல்லாதவங்களுக்கும், வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லைன்றவங்களுக்கும் வேலை நிச்சயம் உண்டு. நாளைக்கு நாள் கடத்தாமல் இன்றைக்கே இறங்கி செயல்படும்போது உங்களுக்கு சிறப்பான வேலை வாய்ப்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு கிரகங்கள் அழகாக சொல்லுது அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் வரக்கூடிய குருவும் உங்களுக்கு தொழில் ஒரு புதிய மாற்றத்தையும் ஏற்படுத்துவார். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு, அதற்கான ஒரு பாஸ்போர்ட் விசாவில் இருக்கக்கூடிய சிக்கல்கள்லாம் நீங்கி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக கிடைக்கப்பெறும். ராகும் 10இல் வரக்கூடிய ராகு பலவித நன்மைகளையும் செய்வார் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு அவர் அச்சாரம் போடுற மாதிரி வெளிநாட்டு வேலை வாய்ப்புலேருந்து, அதே போல் நல்ல ஒரு மேன்மை குடும்பத்தில் இது வரைக்கும் மனக்கசப்பில் இருந்தவங்க அந்த மனக்கசப்பு நீங்கி ஒன்று கூடுவது, இது வரைக்கும் 2வது திருமணம், ஒரு சிலருக்குலாம் முதல் திருமணம் எங்களுக்கு மைனஸ் ஆகிடுச்சு அப்படின்றவங்களுக்கு 2வது திருமணம் நடைபெறுவது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். இந்த நாளில் வரக்கூடிய கேது உங்களுக்கு ஏதாவது ஒரு வீடு வாசல் அமைப்பை ஏற்படுத்துவார். தசாபதி சிறப்புனா மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். அதே போல் தொற்றுநோய் விஷயங்களில், சுவாச சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனம் இருப்பது ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லியாச்சு. இந்த காலகட்டம் வரக்கூடிய செலவுகள் எல்லாம் 12க்கே குரு போனாலும் கூட தொழிலுக்காக ஒரு டெவலப்மெண்ட்டு செய்கிறது. அடுத்த காலகட்டம் வரக்கூடிய நாட்களில் தொழிலுக்காக ஒரு டெவலப்மெண்ட் செஞ்சேன். அதே போல் ஒரு சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வதெல்லாம் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும். 9இல் வரக்கூடிய பாக்கிய சனி என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கிறதுல தடையாக இருக்குது அப்படின்றவங்களாம் குலதெய்வத்திற்கு இந்த காலகட்டம் ஒரு வழிபாடு வைத்து கொள்ளுங்கள். அது உங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல மேன்மையை தரும். நோய் மட்டும் வந்தால் அதை நம்ம கவனித்து பார்த்துடணும். இது ஒரு நீண்ட கால பிணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. சனியுடைய 10ஆம் பார்வை 6 என்றது நோய் எதிரி கடனுக்கு பட்டுடும். அப்போ தசாபுதி சிறப்பு இல்லாதவர்கள் நோய் எதிரி கடன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நோயையும் தீர்த்து கடனையும் தீர்த்து ஒரு சிலருக்கு எதிரிகளை எப்படி வெல்வதுன்றதையும் கற்றுக் கொடுத்து விடுவார். தசாபுதி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் சிறப்பான பலன்களை நீங்கள் கூடுதலாக எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியாச்சு. மிதுனம் இந்த காலகட்டம் மிகக்கூடியது. நீங்கள் தடம் பதிப்பீங்க உங்கள் வாழ்க்கையில். ஒரு சிறப்பான வாழ்க்கைக்கு தடம் பதிக்கக்கூடிய காலகட்டமாக மிதுனத்திற்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரொம்ப அருமையான பலன்களை தரவிருக்குது அப்படின்னு சொல்லலாம். அவருடைய சொந்த வீட்டிலேயே ஆட்சி பெறக்கூடிய பாக்கிய சனி பலவித பாக்கியங்களை வழங்க உங்களுக்கு கொண்டிருக்கிறார். மற்ற கிரக அமைப்புகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏற்கனவே ஒரு தொழில் செஞ்சுருந்தால் இன்னொரு தொழில் உங்களுக்கு நடைபெறுவது எல்லாமே இப்போ உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் இருக்கக்கூடிய பலன்களாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் விரைந்து களமிறங்கி சப்ஸ்டியூட் வைக்காதீங்க. உங்கள் வேலையை செய்வதற்கு நீங்கள் தான் அங்கே களமிறங்கி
திறம்பட செயல்படணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. இந்த சனி பயிற்சியில் நல்ல பலன்கள் இருக்கவங்களும் இல்லை கம்மியாக பலன் நடக்க போகுது அப்படின்றவங்களுக்கும் உங்கள் தசாபுத்திகள் தான் இதில் சொல்கிற பலன்களே அப்படியே 100% நடந்துருமா அப்படின்னு உங்களுக்கு ஐயமோ சந்தேகமே வேணாம். தசாபுத்திலாம் சிறப்பாக இருக்குது, கிரகங்களும் அமைப்பு சரியாக இருக்குன்னா உங்களுக்கு அதிகமான பலன்களே நடைபெறும். இந்த கிரகங்கள் உங்களுக்கு எதை தர பாக்கியதப்பட்டிருக்கு? அது உங்களுக்கு திருமணம் பொருளாதாரத்துக்காக வந்து திருமணத்திற்காக செயல்பட போகுதா இல்லை பொருளாதாரத்துக்காக செயல்பட போகுதா? உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ளலாம். மேலும் இந்த சனி பயிற்சியில் நிறைய தானம் தர்மம் பண்ணுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறீங்களோ 27 தலைமுறைக்குரிய பாவங்களை நீங்கள் போக்குறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். சனியே ஒரு கர்மாக்காரகன் தான். சனி குரு வந்து நம்மளுக்கு வந்து கர்ம கிரகங்களே நம்ம சொல்லியிருக்கோம். சனி குரு ராகு கேது. அப்போ ஒரு வயிற்றுக்கு உணவிடும்பொழுது அங்கே உங்கள் கர்மாக்கள் குறைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியாச்சு. சர்ப வழிபாடுகள் செய்வது, ராகுகால நேரத்தில் துர்க்கையை வழிபடுவது, விநாயகர் வழிபாடு 12 ராசிக்காரர்களும் செய்யணும் தடைகளை உடைத்து குறைப்பதற்கு. அதே போல் இப்போ உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றக்கூடிய விஷயங்களில் 12 ராசிக்காரர்களும் திட்டங்களை போட்டு நீங்கள் என்னென்ன உழைக்கிறீங்களோ உங்கள் உழைப்புக்கான பலன்கள்லாம் அடுத்த 1.5 வருடத்துக்கு எல்லா ராசிக்கும் கிடைக்கும். வழக்கு சார்ந்த விஷயங்கள், அதே போல் ஒரு சில விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. எப்பயும் வந்து நேர்மையான வழியில் போகும்பொழுது உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அப்படின்னு வந்து சொல்லலாம். சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நல்லவரும் கிடையாது, அவரை மாதிரி கடுமையான மனம் கொண்டவரும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. அதனால் அன்பர்கள் வந்து இந்த சனி பயிற்சி காலகட்டங்களில் திருநள்ளாறு, குச்சானாறு, திருக்கொள்ளிக்காடு ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுவதுடன் அருகில் இருக்கிற ஆலயங்களுக்கும் சென்று தீபமேற்றி வழிபடலாம். திருப்பவும் அதான் சொல்கிறேன், நிறைய தான தர்மங்கள் வந்து பண்ணுங்கள். முடிஞ்சவர்கள் வந்து சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது, திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது, இல்லை உங்கள் ஊர்லேயே நம்மளுக்கு எங்கள் ஊரில் இருக்க மலையை சுற்றி வரும் பழனி மலையை சுற்றி வர முடியுன்றவங்க தாராளமாக செய்யலாம். முருகர் வழிபாடு செய்யணும். கலியுக தெய்வமான கந்தக்கடவுள் முருகனை வந்து வள்ளி தேவயானை சமேதரா இருக்கக்கூடியவரை வணங்கும் பொழுது நம்மளுக்கு 3 சக்திகளுடைய பலனும் நம்மளுக்கு கிடைச்சிரும். நான் நிறைய பதிவுகளை சொல்கிறத திருப்பியும் உங்களுக்கு இங்கே வழி ஊட்டுகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். வள்ளி வந்து நம்மளுக்கு இச்சாசக்தி, நம்மளுக்கு வந்து தேவயானை வந்து கிரியாசக்தி, வேல் வந்து ஞானசக்தி. ஒரு செயலை செய்யணும், ஒரு செயலை வந்து அடையணும் அப்படின்ற ஒரு ஆசையை கொடுக்கக்கூடியதான் இச்சாசக்தி. அந்த செயலுக்கான மூலப்பொருட்கள் அதை செல்லக்கூடிய வழிமுறைகளை சொல்லுவது தான் வந்து நமக்கு கிரியாசக்தி. நமக்கு ஞானசக்தி எப்படி, அது எந்த காலத்தில் எப்படி அந்த செயலை செஞ்சால் அந்த செயல் சிறப்பாக முடியும் என்பது தான் அந்த ஞானசக்தி. அப்போ எந்த ஒரு செயலை செய்வதற்கும் நமக்கு ஞானசக்தி சிறப்பாக செயல்படணும். நம்மளுக்கு வந்து நம்ம கர்மா வழிபடணுனாலே நம்மளுடைய எண்ணங்கள், சிந்தனைகள் இதெல்லாமே சிறப்பாக நேர்மறை எண்ணங்களாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது நம்ம வாழ்நாளில் வந்து வெற்றியை மட்டுமே பின்பற்றுவோம். எப்பேற்பட்ட இக்கட்டான சூழ்நிலையிலும் நான் சொல்லிட்டேன், தசாபுதிலாம் சிறப்பு இல்லை அப்படின்றவங்கெல்லாம் இறைவனை மட்டும்தான் இந்த காலகட்டம், குறிப்பாக இந்த கும்பராசி, மீனராசி, அதே போல் அதுக்கடுத்து வர்றவங்க வந்து இந்த கடகராசி, அதுக்கப்புறம் தான் விருச்சிக ராசி. இந்த கும்பராசியும் மீனராசியும் இறைவனை வழிணும். இது சிம்ம ராசி லக்னமாக இருந்து கும்ப ராசியாக இருந்தாலும் இல்லை கும்ப லக்னமாக இருந்து சிம்ம ராசியாக இருந்தாலும் பாதிக்கப்படக்கூடியவர்கள் அதிகம் இவர்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திருப்பி சொல்கிறது உங்களுக்கு நினைவில் ஊட்டுறதுக்கு தான். அதனால் நம்மளுக்கு சனி, சந்திரன், ராகு, கேது, செவ்வாய் இது புத்தி யந்திரங்கள் நடத்துக்கிறவங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். திருநீர் இல்லாமல் இருக்காதீங்க. இந்த கிரகங்கள் வந்து நம்மளுக்கு தொல்லைப்படுத்தாமல் இருக்கணும்னா இறைவன் மட்டும்தான் இந்த காலகட்டம். யாரையும் நம்ம துணைக்கு வச்சக்கூடாது. நண்பன் இது எதிரின்னு, ஏன்னா நேரம் நல்லா இல்லைன்னா நண்பனே நம்மளுக்கு எதிரியாவான். இறைவன் ஒருவனை மட்டும், உன்னை விட்டால் என்னை காப்பாற்றுறதுக்கு யாரும் இல்லை, நான் ஈர்க்கக்கூடியது அன்பானவர்களையும் நல்லவர்களையும் மட்டுமே ஈர்க்கணும், எனக்கு எல்லா தேவைகளையும் நல்லபடியாக பூர்த்தி செய்து கொடுப்பா, எனக்கு எது நல்லதோ அதை நிறைவேற்றி கொடு இறைவான நம்ம இறைவனை பிரார்த்தனை செய்யும்போது நம்ம வாழ்நாளில் எந்த நிலையிலையுமே நம்ம வந்து தன்னம்பிக்கையுடன் தைரியத்துடன் கடந்து வந்துடலாம்.